சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையா, நாட்டின் கடமையா? சுற்றம் சூழ வருகன்னு பத்திரிகையில் அடிக்கிறோம்ல, இனிமே சுற்றுப்புற சூழல் தருகன்னு ஒரு நல்ல விஷயத்தையும் சேர்த்து அடிப்போம். தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே அளவில் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளால் பாதிக்கப்படுகிறோம். சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்டங்களாலும் திட்டங்களாலும் வகுத்து இங்கே கடைக்கோடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்காட்டி நம்ம யாராலும் பாதுகாக்க முடியாது. கைபேசியை எடுக்க மறக்காத நம்மளால ஒரு மஞ்ச பையையும் தூக்குவாளையும் எடுத்து செல்ல மறக்கிறோம். ஏன் வெக்கப்படுறோம்? மனுஷன் என்னைக்கு தனி மனித ஒழுக்கத்தையும் கடமையையும் மறந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சீர்குலைத்தானோ அன்றே இந்த சுற்றுச்சூழல் அழிய ஆரம்பிச்சிருச்சு. சுட சுட டீயை வாங்கிட்டு டீயை குடிச்சோம்னா, சுட சுட பிரியாணி வாங்கிட்டு அந்த பேப்பர்ல இருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி புற்றுநோயை ஏற்படுத்துகிற காரணியாக இன்றைக்கு இந்த நெகிழி பை இருக்கு. நடுவர் கவிஞர் காசா வயல்குமார் தலைமையில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் பங்கு பெற்ற குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றம் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு.